ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் ரொம்பவே ருசியான கனவா சுக்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சுக்கா செய்ய ஆரம்பிக்கலாம். கனவாவை மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கனவா நல்லா வேகட்டும். கனவா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். ஏன்னா கனவா வேகும்போது அதுலேருந்துமே இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ பாருங்கள், கனவா நல்லா வெந்துருச்சு. முதல்ல வேக வைக்கும்போது வெள்ளை கலரில் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட் பிங்க் கலரில் வந்துடும். இப்போ இதில் தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவுமே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் வேகிறதுக்கு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் முதல்ல உப்பெல்லாம் சேர்த்துட்டேன், அதனால் இதுக்கு மேலே உப்பு எதுவும் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வெந்து கனவாவோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் இப்போ தான் சேர்க்கணும்னு இல்லை, மசாலா பொருட்களோடையே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுனால இது இன்னுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். கனவா சுக்கா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கனவா சுக்காவில் நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கலை. ஆனால் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து கனவாவை கிரேவியாக வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கனவா கிரேவி எப்படி செய்யணும்னு வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.